அழகிய அழகுல தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, விருந்துக்காக வந்திருக்காங்க. விருந்துக்கு வந்தவங்கலாம் "உட்காருங்க சாப்பிடலாம்" அப்படின்னு சொல்றாங்க. கோமதியையும் "உட்காருமா சாப்பிடலாம்" அப்படின்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, "இந்த விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறதே நான் தான். நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிடுறேன்" அப்படின்றாங்க. மலர "நீயும் உட்காந்து சாப்பிடுமான்றாங்க." தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, இவள நம்மளுக்கு ஈக்குவலா உட்கார வச்சு சாப்பிட சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவப்படுறாங்க. "இல்ல வேண்டாம்" அப்படின்ற மாரி மலர் சாப்பிடல. இருக்கிறவங்க எல்லாருக்கும் பரிமாறிட்டு சாப்பிடுறாங்க. அப்ப அதில இருக்கிற வேஸ்ட்டெல்லாம் எடுத்து கீழ வைக்கிறாங்க. அத பார்த்த மதி பார்த்தீங்கன்னா, "அத ஒரு ஓரமா வைங்க, இல்லன்னா வேற வேஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் குடுக்குறேன், அதில வைங்கன்றாங்க." அதுக்கு ராகவன் பார்த்தீங்கன்னா, "மாப்பிள இது உங்க வீடு. நீங்க உங்க இஷ்டம் போல வையுங்க" அப்படின்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா, "உங்க வீடா இருந்தா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அப்ப நீங்களே அத எடுத்துன்னு போய் போட்டு நீங்க கழுவி வைங்க" அப்படின்றாங்க. தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, கோவமா எழுந்து, "என்ன என்ன கழுவ சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு மதிய அடிக்க போறாங்க. இத பார்த்த சுரேஷ் பார்த்தீங்கன்னா, என்ன மாமா இது? என் முன்னாடியே என் பொண்டாட்டிய அடிக்கிற" அப்படின்ற மாரி கைய பிடிக்கிறாங்க. "என்ன மாப்பிள இது? நீ இப்போ உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ற. அவ எவ்வளோ ஒரு இதா சொன்னா பாத்தியா?" அப்படின்றாரு. அதுக்கு சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன மாமா தப்பா சொல்லிட்டா? வேஸ்ட்டா ஒரு பிளேட்ல வையின்னு தானே சொன்னா. இதுல போய் என்ன தப்பு இருக்கு?" அப்படின்ற மாரி சுரேஷ் சொல்றாங்க. தங்கராஜ் விருந்து சாப்பிடுவாரா? இல்ல சுரேஷ் மேல கோவப்பட்டு கெளம்பிருவாரா? என்னன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.